ரைட். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆனுவல் பிளானரில் சொன்னது போலவே ஜனவரி மாதம் நாங்கள் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 நமக்கு வந்து ஒரு அரசாணை வந்திருக்கு. ஸோ 2024 ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு இது நமக்கு தெரியுது. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அறிவிக்கை எண். ஸோ முதல் அறிவிக்கை எண் நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 2024 ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபார் குரூப் 4 அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். ஸோ இதில் நம்ம மேற்கொண்டு என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இந்த வட்டம் நமக்கு இந்த குரூப் 4 அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் 30ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி வந்திருக்க நோட்டிஃபிகேஷன். ஸோ இதிலிருந்து நமக்கு லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன், நம்ம கடைசி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் சப்மிஷனுக்கு எவ்வளோ நாள்னா 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இதை அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கான டைம் அப்படிங்கிறதும் நமக்கு மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் தர்றாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னைக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் டேட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பிப்ரவரி 28, இதெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது ஜூன் 9 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ரைட். அப்போ நமக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 நாட்களுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது மாற்றம் இருக்குது, நம்ம தப்பாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை திருத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வட்டம் குரூப் 4 அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வித்தியாசமாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டர்னே மாறி இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து குரூப் 4 அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா விஏஓ எக்ஸாம் வரும், அதுக்கப்புறம் அதோட ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் பதவி வரும், அதோட டைப்பிஸ்ட்டும் ஸ்டெனோவும் சேர்ந்து வரும். இப்போ என்ன அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட வேலை எல்லாமே இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டன், ஃபாரஸ்ட் இருக்கிறவங்களுடைய ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவி, இது எல்லாமே நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ எல்லாமே சேர்த்து தான் அவங்க நடத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். பதவி விருப்ப தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது இந்த வட்டம் நம்ம குரூப் 4 அப்ளை பண்ணும்போது நம்ம ஜாப் வந்து சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. என்ன குழப்பம் வருது அப்படின்னா, ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வனக்காப்பாளர், அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற வனக்காவலர் அப்படிங்கிற பதவிக்கும் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிறதுக்கும் விருப்பத்தினை மட்டும் தெரிவு செய்ய வேண்டும்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது படிக்கும்போது தனித்தனியாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணுமோ, இல்லாட்டி நம்ம வந்து இதுக்குன்னு தனி நோட்டிஃபிகேஷனோ அப்படிலாம் குழப்பிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் போதும், அவ்வளோதான். ஸோ ஒரே ஆள் ஒரே எக்ஸாம்ஸுக்கு ரெண்டுமே சேர்த்து அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். சேம் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஜூனியர் அசிஸ்டன்ட், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், விஏஓ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ. அதனால் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் நடத்துகிறாங்க. அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபாரஸ்ட் வாட்சரும் ஃபாரஸ்ட் கார்டும் எழுத போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கும்போது இன்னொரு வீடியோவில் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி இந்த ஏரியாவில் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். என்னடா அது ஏதோ வனக்காவலர் அல்லாத பதவிகளுக்கு நம்ம இப்படி விருப்பத்தினை தேர்வு செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு, நீங்களும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் தடை செய்யப்பட்ட பொருட்கள், இது வழக்கம் போல நமக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எதாவது கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுங்கிற விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம டேரெக்டாக காலி பணியிடங்களுக்கு வரலாம், வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டுக்கு வரலாம். இதில் வந்து விஏஓ அப்படிங்கிற போஸ்டிங்ஸ் வந்து நமக்கு 108 வேகன்சி வந்துருக்கு. ஸோ விஏஓ அப்படிங்கிற போஸ்டிங் வந்து 108 வேகன்சி வந்து நமக்கு விஏஓ அப்படிங்கிற ஏரியாவில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற பதவியில் வந்து 108 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பதவி, ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த வேகன்சியில் வந்து நமக்கு 2442 வேகன்சி. இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுங்கிறது அது மட்டும் கிடையாது, கீழே இருக்கிற எல்லாமே ஜூனியர் அசிஸ்டண்ட் தான். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் விசா பிரிச்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாட்டில் இருக்கிற உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் விசா பிரித்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னதான் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கான வேகன்சி தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அடுத்து வந்து தட்டச்சர், டைப்பிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேகன்சிஸ் அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சுருக்கெழுத்து தட்டச்சர், ஸ்டெனோகிராஃப் அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு தனியாக வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆவினில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட், பால் அளவையாளர் அப்படிங்கிற பதவி கூட சேர்த்துருக்காங்க.
அதே போல் மற்ற ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர். இங்கே தான் நமக்கு ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாட்சரும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வனக்காப்பாளர் வனக்காவலர் அப்படிங்கிற பதவியிடங்கள்லாம் இதுக்குள்ள வந்துடும். அப்படி பார்க்கும்போது நமக்கு வனக்காப்பாளர் பதவி எத்தனை கொடுத்துருக்காங்க? 171. ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவி வந்து 192. வனக்காவலர் ஃபாரஸ்ட் வாட்சர்னு பார்க்கும்போது 526 வேகன்சி. அதுக்கப்புறம் ட்ரைப் யூத்ஸ், அதாவது அந்த பழங்குடியின மக்களோட இளைஞர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும் தரக்கூடிய பதவின்னு ஒரு 288 பணியிடங்கள் இருக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ஏரியா ஃபுல்லாக எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இது எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வரக்கூடிய வேகன்சிஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 1177 வேகன்சி வந்து அந்த ஏரியாக்குள்ளே வந்துருக்கு. ஸோ அப்போ இது மட்டுமே உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேருது. ஸோ இந்த வேகன்சிஸ் ஃபைனலாக இப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6244 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இவ்வளோ தானா அப்படின்னா கிடையாது, இது கண்டிப்பாக கூடும். ஏன்னா நமக்கு அப் டு கவுன்சிலிங் டேட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 6000ங்கிறது கண்டிப்பாக 10,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரலையேன்னு ஒரு குறையோடு இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்னடா அது இவ்வளவு தான் வேகன்சிஸ் கம்மியாக இருக்குன்ற குறையோடு இருக்கும். அதுலேருந்து வெளியில் வாங்க. வெளியில் வந்து நமக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருந்தாலும் இவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, இதை படித்தா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு என்ன தயாரிப்பு பண்ணணும், இந்த அடுத்த 5 மாதத்தை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி சர்வீஸ் வாங்குறது அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. ஸோ இந்த வேகன்சிஸ்ங்கிறது கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா கூடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக கூடும், அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அதே போல் ஏஜ் தேர்வு திட்டம் சேம், எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அதே தேர்வு திட்டம் தான். 100 கேள்விகள் பொது தமிழ்லேருந்து கேட்பாங்க, 75 வினாக்கள் பொது அறிவு பகுதியிலேருந்து கேட்க போகிறாங்க, கணக்கு அதாவது மென்டல் எபிலிட்டியிலேருந்து 25 கேள்வி கேட்க போகிறாங்க, டோட்டலாக 200 கேள்விகள். இதில் வந்து டிசபிலிட்டி பார்வை திறனற்றவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் என்ன கொடுக்குறாங்கன்னா இங்கிலீஷ் படிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், தமிழ் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸுக்கு இருக்குது. அதே போல் ஜிஎஸ் வழக்கம் போல் அந்த சிலபஸில் எந்த சேஞ்சும் இல்லை, சிலபஸும் இதனுடைய கடைசியில் கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் வயது வரம்பு இந்த வட்டம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். பிஏஓ அப்படிங்கிற நீங்கள் பதவி எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு 21 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற பதவிக்கு நமக்கு மினிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 21 அப்படிங்கிறது. என்னைக்கு 1/7/2024 கணக்கின்படி அவங்களுக்கு எத்தனை வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அப்போ இருந்து அதிகபட்ச வயது எவ்வளவு அப்படின்னா ஒரு சில பதவிகளுக்கு மட்டும் அதிகபட்ச வயது கொடுத்துருக்குறாங்க. அப்போ கிராம நிர்வாக அலுவலருக்கு எஸ்சி எஸ்டி மற்றும் ஆதரவற்ற விதவைகள் டிஸ்ட்ரிபியூட்டட் விடோஸுக்கு வந்து அப் டு 48 இது மேக்ஸிமம் ஏஜ். அதே போல் மற்றபடி பிசி எம்பிசி மற்றபடி எல்லாத்துக்குமே 42ங்கிறது மேக்ஸிமம் ஏஜ், இது மேக்ஸிமம் ஏஜ். அதே போல் ஜூனியர் அசிஸ்டன்ட் சில போஸ்டிங்ஸுக்கு 37 அவங்க அந்த கேட்டகரிக்கும் 34 பிசி எம்பிசியும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து இந்த 37 அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க ஆதி திராவிடர்கள் எஸ்சி எஸ்டி மற்றும் பழங்குடி இனத்தை சார்ந்த அவங்களுக்கும் மற்றபடி விதவைகளுக்கும் நமக்கு வந்து 37னும் இங்கே 34ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி மற்றபடி மேக்ஸிமம் இருக்கிறதுக்கெல்லாம் அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா அப் டு 60 ஏஜ் இருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த குறிப்பிட்ட பதவியிடங்களுக்கு மட்டும் 37 42 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற எல்லாத்துக்குமே நமக்கு அதிகபட்ச வயது வரம்பு இல்லைன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்னென்னா அதிலே மேக்ஸிமம் நம்பராக வேகன்சிஸ் கவர் ஆகிடுது. ஸோ இது கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சான்று ஆவணங்கள், என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும்னு கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதிக்கு வரோம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருத்தல் வேண்டும், வேற ஒன்றும் இல்லை, 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதை தான் குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு கொடுக்குறாங்க. இந்த வட்டம் ஒரு சில போஸ்டிங்ஸுக்கு +2 முடிச்சிருக்கணும், ஒரு சில போஸ்டிங்ஸுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கிளாசிஃபிகேஷனையும் நம்ம இப்போ பார்ப்போம். அப்போ மற்றபடி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே குறைந்தபட்சம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குடிநீர் வாரியத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட பட்டம்னு கொடுத்துட்டாங்க. இங்கே டிகிரி, எனி டிகிரி. அப்போ எத்தனை வேகன்சி சார் எனி டிகிரி இருக்குது அந்த லிஸ்ட்டையும் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம கிடைக்கும். இந்த கல்வி தகுதி அப்படிங்கிறத வாசித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதை சுருக்கி என்னென்ன எவ்வளோ வேகன்சிஸ் வந்து எந்தெந்த டிகிரிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம், குவாலிஃபிகேஷனை கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். ஸோ இந்த வட்டம் நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் பெரிய நோட்டிஃபிகேஷன் தான், 84 பேஜுக்கு மேலே அது கிட்டத்தட்ட கொடுத்துருக்குறாங்க. ஸோ மற்றபடி கடைசியாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது என்னைக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கடைசியாக அந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜனவரி 2025க்குள்ளே தோராயமாக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபிசிக்கல்லாம் யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் தான் இந்த ஃபிசிக்கல். நீங்கள் ஒருவேளை ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிற எக்ஸாமையும் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு போதுமான கல்வி தகுதியோடு சேர்ந்து
மருத்துவ தகுதி இருக்கணும். இந்த கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து உயரம் இவ்வளவு இருக்கணும், அதே போல் மார்பின் அளவு நம்ம அளக்கக்கூடிய அந்த அளவீடுகள் இது வந்து உங்களுக்கு இந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். பார்வை திறன் அப்படிங்கிறதுக்கும் சர்டிஃபிகேட் வாங்கணும். பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறவங்க நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்கியிருந்தீங்கன்னா போதும். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு எழுதுறீங்களோ அந்த எக்ஸாமோட கல்வி தகுதிக்கு வரைக்கும் நமக்கு என்ன தேவை, பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது வேணும். இப்போ நீங்கள் 10th வரைக்கும் இருக்கிற விஏஓவோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை, 10th வரைக்கும் இருக்கிற பிஎஸ்டிஎம் வேணும். இல்லை சார் நான் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு எழுதுறீங்கன்னா டிகிரிக்கும் பிஎஸ்டிஎம் தேவை. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அது வந்து போதுமானது தான். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 10th வரைக்கும் இருக்கிறது தான் அதிகமான பணியிடங்கள் இருக்குது, அது வரைக்கும் வச்சுக்கிட்டாலே போதுமானது. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்டர் அப்படி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது நீங்கள் அதுக்கப்புறம் எங்கே போவீங்க, ஃபிசிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தேர்வாவீங்க. 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் என்ன பண்ண போகிறாங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வெரிஃபிகேஷன் நடத்துவாங்க. ஸோ 1:3 அப்படின்னா என்ன, இப்போது போஸ்டிங்ஸு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிற போஸ்டிங்ஸுக்கு ஒரு போஸ்டிங்ஸுக்கு 1:3 ஒரு போஸ்டிங்க்கு 3 பேர் அப்படிங்கிற வகையில் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களை இந்த நடை பயணம் நமக்கு வந்து நடக்கிறதுக்கான ட்ரைனிங் இருக்குது, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நடை சோதனை வாக்கிங், அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலாக அந்த கண் பார்வை சரியாக இருக்காங்கிற டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுவாங்க. இது ஒன்லி ஃபார் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர். தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, குழம்பிக்கூடாது. குரூப் 4 இதெல்லாம் கேட்டாங்களே, நான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஒருவேளை ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் அப்ளை பண்ண போகிறீங்க எழுத போகிறீங்கன்ற ஐடியா இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபிசிக்கல் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். சரி, கடைசி என்ன கொடுக்குறாங்க, தேர்வு முடிவு வெளியீடு. இந்த தேர்வு முடிவு எப்போ வெளியிடுமா, தோராயமாக ஜனவரி 2025 வெளியிடப்படும்ன்றாங்க. இது கொஞ்சம் பெரிய பீரியட் மாதிரி தான் தெரியுது, ஏன்னா ஜூன் மாதம் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ 6 மாதம் எடுத்துக்கிறாங்க, அவங்க 6 மாதத்துக்கு கிட்ட எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. எப்படியும் போன குரூப் 2 குரூப் 4க்கே வந்து போன குரூப் 4க்கு வந்து 22 லட்சம் பேர் கிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த வட்டம் நிறைய அப்ளிகன்ஸ் வருவாங்க அப்படிங்கிறதுனாலையோ ஸோ கொஞ்சம் ஜனவரி 25 தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் சிலருக்கு வந்து வேகன்சிஸ் மாறி இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அதாவது நான் 10th தான் சார் முடிச்சிருக்கேன், எனக்கு இருக்கிற மொத்த பணியிடங்களில் 10th மட்டும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு எத்தனை வேகன்சிஸ் அப்படின்னா உங்களுக்கு 5659 பணியிடங்கள் 10th குவாலிஃபிகேஷனே கொடுத்துட்டாங்க. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. +2 குவாலிஃபிகேஷன் எத்தனை வேகன்சிக்கு கேட்குறாங்க அப்படின்னா 412 வேகன்சி கேட்குறாங்க. 412 வேகன்சிக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா 12th வேகன்சிஸ் கேட்குறாங்க, 12th குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. எனி டிகிரி அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் எத்தனை வேகன்சி கேட்குறாங்கன்னா வெறும் 173 வேகன்சிக்கு தான் கேட்குறாங்க. அப்போ 10ஆம் வகுப்பு பிடித்திருந்தா 5659 பணியிடங்களுக்கு நாம் தகுதி அப்படிங்கிறத நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். சரி, அதே போல் விஏஓ வேகன்சியும் ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற வேகன்சி மட்டும் சேர்ந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2903 வேகன்சி இருக்குது. விஏவும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் இது வந்து எலிஜிபிள், எல்லாருமே 10th படித்த எல்லாருமே எலிஜிபிள். அதே போல் டைப்பிஸ்ட் தட்டச்சு பணி அப்படின்னு பார்க்கும்போது அதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா 1712 பணியிடங்கள் டைப்பிஸ்ட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம்ஸில் டோட்டலாக இந்த வாட்டி எவ்வளோ வேகன்சி அலோகேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 1177 பணியிடங்களை ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டெனோகிராஃப் அப்படின்னு சொல்லும்போது சுருக்கெழுத்து அப்படிங்கிற அந்த விஷயத்தை படித்தவங்களுக்கு ஒரு 452 பணியிடங்களை ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ வேகன்சிஸ் கண்டிப்பாக கூடும், பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இன்னும் நமக்கு டைம் இருக்குது, எக்ஸாம் வர்றதுக்கும் டைம் இருக்குது, ரிசல்ட்ஸ் வர்றதுக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ இந்த 5 மாதத்துக்குள்ளே உங்களால் எவ்வளவு தீவிரமாக இதை படித்து மதிப்பெண்களை வாங்க முடியுமோ, பாஸ் ஆகிறதுக்கு என்ன வழி இருக்கோ, தமிழ் 100க்கு 90 95 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கிறதுக்கான பணியையும், மென்டல் அபிலிட்டியில் ஒரு 20 25 கேள்வியில் 23 24க்கு மேலே மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு ஜிஎஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற சோசியல் சயின்ஸை தெளிவாக படித்து முடித்தாலே நம்ம இந்த குரூப் 4 அப்படிங்கிற எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வழக்கம் போல் அப்பெண்டிக்ஸ் பின்னாடி சேர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு சிலபஸ் அப்படிங்கிற விஷயம் ஆட் ஆகுது. ஸோ சிலபஸ் எந்த சேஞ்சும் இல்லை, அதே சிலபஸ் தான். எங்கெங்கே எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஒட்டும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கடைசியாக சிலபஸ் சேம் சிலபஸ் போன குரூப் 4க்கு இருக்கிற அதே சிலபஸ் தான் இந்த வட்டம் கொடுத்துருக்குறாங்க. புதுசாக எந்த மாற்றமும் இல்லை, அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
சரிதானா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான சந்தேகங்களையும் சேர்த்து நம்ம இன்னொரு வீடியோவில் இதுக்கான கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷனுடைய ஃபார்மேட் மாறினதுனால நிறைய பேர் என்னென்னா குழப்பத்தில் இருக்கிறாங்க, நிறைய டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதை நம்ம கேட்டுட்டு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ மொத்தமாக சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் பேஜஸில் சிலபஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. சரி, சிலபஸ் சேஞ்ச் இல்லை, அதே சேஞ்ச் தான். என்ன கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க, அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இது நம்ம டீப்தாக படிப்போம். அதாவது தமிழில் வழக்கம் போல் பகுதி ஆவணால இலக்கியம், பகுதி ஆள இலக்கியம், அதுக்கப்புறம் வந்து 3வது பகுதியில் தமிழறிஞர்களும் தொண்டும். லிட்ரலி சேம் சிலபஸ். குரூப் 2 இதே தமிழ் சிலபஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை கொடுத்துட்டு இதே நம்ம இவ்வளோ தூரம் ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஜெனரல் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஜெனரல் இங்கிலீஷ்க்கு நான் எலிஜிபிளா, அப்போ நான் ஜெனரல் இங்கிலீஷும் படிக்கலாமா அப்படிங்கிற குழப்பம் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஒன்லி ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் ஹூ அவைல் எக்ஸப்ஷன் ஃப்ரம் அப்பியரிங் இன் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு மதிப்பீட்டு தேர்வுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் அப்படிங்கிறதுல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க, இங்கிலீஷும் படிக்கலாம்னு குழம்பிடாதீங்க. அந்த இங்கிலீஷ் சிலபஸ்ங்கிறது ஒன்லி ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு மட்டும்தான். மற்றபடி இந்த ஜிஎஸ் அப்படிங்கிற பார்ட்டு வழக்கம் போல் சயின்ஸு, அதுக்கப்புறம் பார்ட் யூனிட் 2ல் கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரஃபி, யூனிட் 4ல் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், அதுக்கப்புறம் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், யூனிட் 8, யூனிட் 9, தென் மேக்ஸ். அவ்வளோதான். ஸோ இதான் சிலபஸ். ஸோ தெளிவாக இருங்க, ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, படிக்க ஆரம்பிங்க. பிப்ரவரி 28 அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு 2-3 நாள் பொறுங்க, உடனே அவசரப்பட வேண்டாம். ஒரு 2-3 நாள் பொறுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன செய்கிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப கடைசியாக அப்ளை பண்ணக்கூடாது. பிப்ரவரி 28 வரைக்கும் நீங்கள் டிலே பண்ணிடக்கூடாது. சர்வர் பிஸி, அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம தப்பாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டோம்னா மாற்றுறதுக்கான டைம் அப்படின்னு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஒரு 15-16ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணிடலாம், அப்ளை பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுங்க. அப்ளை பண்ணலாம். இன்னும் 5 மாதங்கள் இருக்குது. ஸோ முழு முயற்சியோட பயிற்சி எடுங்க, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத நம்புவோம். அதோட நமக்கு வெற்றி அகாடமியிலேருந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீஸில் வந்து அப் டு 100% கன்செஷன் வர அளவுக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு ஒன்று நடக்க போகுது. வெறும் எளிமையான 100 வினாக்கள் கொண்ட ஒரு கேள்வித்தாள். என்னைக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எக்ஸாம். வரக்கூடிய 4ஆம் தேதி வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 5ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்கை பொறுத்து உங்களுக்கு எக்ஸாம் கோர்ஸ்லையும் ஃபீஸ் கன்செஷன் இருக்கும். அதே போல் டெஸ்ட் சீரிஸ் தனியாக நமக்கு குரூப் 4க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுலேயுமே உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் உண்டு. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ளூடிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து அப் டு 100% வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே இந்த கோர்ஸ் நடத்துறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை கரெக்டாக தவறாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி நடக்கும். 5ஆம் தேதி ரிசல்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து வித் ஃபீஸ் கன்செஷனோட அல்லது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு 7th பிப்ரவரி அன்னைக்கு நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெற்றி அகாடமி எல்லா சென்டர்ஸ்லையுமே அது நடக்க போகுது. ஸோ சென்னை, அதுக்கப்புறம் சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் தஞ்சாவூர், கோவில்பட்டி, நம்மக்கிட்ட 7 பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லா ஏரியாவிலையுமே நமக்கு இந்த கோர்ஸ் டெஸ்ட்டும் நடக்கும். அதே சமயத்தில் அந்த கோர்ஸுக்கான கன்செஷனும் நடக்கும். அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். ஸோ அந்த 100 கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் தமிழ்லேருந்து 40 கேள்விகளும், ஜென்ரல் சயின்ஸ் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவியல் பொது படிப்புலேருந்து உங்களுக்கு ஒரு 40 கேள்விகளும், ஆப்ஸ்லேருந்து 20 கேள்வி கேட்பாங்க. ஸோ பொது அறிவிலிருந்து 40 கேள்வி, பொது தமிழ்லேருந்து 40 கேள்வி, ஆப்டிடியூட் அதாவது மென்டல் அபிலிட்டி மேக்ஸ்லேருந்து 20 கேள்வி கேட்பாங்க. மொத்தம் 100 கேள்வி. எக்ஸாம் டியூரேஷன் பார்க்கும்போது 1.5 மணி நேரம். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 11:30 முடிஞ்சிடும். ஸோ 100 கேள்விகள் தான். இதில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு அப் டு 100% அப்படிங்கிறது வந்து ஃபீஸ் கன்செஷன் இருக்கும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே இந்த கோர்ஸை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு மேக்ஸில் 25 எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆப்டிடியூட் மாடியூல் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்க அகாடமியிலேருந்து. ஸோ அது வந்து என்றைக்கு கிளாஸஸ் நடக்கும் அப்படின்னா வீக் டேஸில் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளும் நமக்கு வந்து இந்த மேக்ஸுக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி மேக்ஸுக்காக 25 எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வாரத்தில் 3 நாட்கள் நடக்கும். மொத்தம் எத்தனை கிளாஸ்னு கேட்டிங்கன்னா 20 கிளாஸில் உங்களுக்கு அந்த டோட்டல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதோட உங்களுக்கு அதோடையே சேர்த்து 10 டெஸ்ட் வந்துடும். ஸோ 20 கிளாஸ் 10 டெஸ்ட் 25 எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேக்ஸ் மாடியூல் வார நாட்களில் நடக்கும். வார இறுதி நாட்களில் குரூப் 4லையும் ரொம்ப முக்கியமாக டிசைட் பண்ணக்கூடிய பொது தமிழில் 100க்கு 100 எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பு வகுப்புகள் எக்ஸ்க்ளூசிவாக பொது தமிழுக்கு மட்டும் ஒரு மாடியூல் தனியாக அதுக்குன்னு ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ அதில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எப்போ இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் அது இருக்கும். ஸோ மொத்தம் அதில் 60 வகுப்புகளும் 30 தேர்வுகள் நடத்த போகிறாங்க. 60 வகுப்புகள் 30 தேர்வுகள் கிட்டத்தட்ட இதுலேயே உங்களுக்கு எல்லா சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸும் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. 60 கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மோர் எனஃப் டு கம்ப்ளீட் தி சிலபஸ். ஸோ அதோட உங்களுக்கு 30 டெஸ்ட்டோட சேர்ந்து வந்துடும். இது ஒன்லி ஃபார் தமிழ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வெற்றி ஐஏஎஸ் அகாடமியோட வெப்சைட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுனால அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான நிகழ்வு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் தான். இதுக்கு எப்படி சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் குரூப் 4 பாஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். அதே போல் உங்களுக்கு நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமியோட வெப்சைட்லையும் உங்களுக்கு வந்து இதுக்கான தகவல்கள் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் QR கோட்லாம் இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கலாம். சரிதானா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமாக நம்ம கடைசியாக சொல்ல வேண்டிய தகவல்கள். ஸோ பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி.